திராவிட இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு. அந்த திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லும்போது பல பேருக்கு அது ஒரு பிடிக்காத வார்த்தையா இருக்கு. அது என்ன திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு பல விமர்சனங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் திராவிட மாடல் ஆட்சின்னு அவர் ஏன் சொல்றாரு? அவர் ஏதோ கண்டுபிடிச்சு அவர் அதை உருவாக்கி சொல்லுவதாக இல்லை. அந்த திராவிட மாடல்னு அவர் நம்முடைய முதலமைச்சர் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு பின்னால் இருக்கக்கூடிய சரித்திரம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரே ஒரு உதாரணம் தான் நான் சொல்லணும்னு விரும்புறேன். என்னன்னா, இப்ப பெண்களுக்கு வாக்குரிமை எடுத்துக்கோம். அது அடிப்படை உரிமை இல்லையா? பல நாடுகள்ல அதுக்காக பெண்கள் அடிபட்டார்கள், சிறைக்கு சென்றார்கள், கொல்லப்பட்டார்கள் அந்த வாக்குரிமைக்காக போராடி. இன்னைக்கு முன்னேறிய நாடுகள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய யூரோப் போன்ற அமெரிக்கா போன்ற நாடுகள் எல்லாம் அங்க பெண்கள் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளானார்கள். ஏன்னா அவங்களுக்கு அந்த வாக்குரிமை வேண்டும் என்ற அந்த போராட்டத்திலே சிறைக்கு சென்றார்கள். இவ்வளவு போராட்டத்துக்கு பிறகுதான் அவங்களுக்கு அந்த ஓட்டு போடுற உரிமை கிடைத்தது. அந்த உரிமை பல நாடுகள்ல கிட்டத்தட்ட 1911 அப்புறம் தான் பல முன்னேறிய நாடுகள்ல அந்த வாக்குரிமை பெண்களுக்கு. யோசிச்சு பாருங்க, 1911 அதுக்கப்புறம் தான் பல நாடுகள்ல பெண்களுக்கு ஓட்டு போடுற உரிமையே கிடைச்சது. ஆனா இந்தியாவிலேயே முதலாக திராவிட இயக்க ஆட்சி நடந்து கொண்டிருந்த, நீதி கட்சி ஆட்சி நடந்து கொண்டிருந்த, ஏன்னா திராவிட இயக்கங்கிறது திமுக ஆரம்பிச்சது இல்ல, அதுக்கு முன்னாடி தந்தை பெரியார், அதற்கு முன்னால் நம்முடைய நீதி கட்சி, அதிலிருந்து தொடங்குவதுதான் திராவிட இயக்கத்தின் வரலாறு. 1920 நமக்கு எந்த போராட்டமும் இல்லாமல் ஒரு கோரிக்கையை மட்டும் ஏற்றுக்கொண்டு நீதி கட்சி பெண்களுக்கு இந்தியாவிலேயே முதல் மாகாணமாக நமக்கு வாக்கு போடக்கூடிய, ஓட்டளிக்கக்கூடிய உரிமையை அளித்தது திராவிட இயக்கத்தின் வரலாறு. அந்த வாக்களிக்கக்கூடிய உரிமைக்கு பிறகு தொடர்ந்து திராவிட இயக்கம் பெண்கள், தந்தை பெரியாரோட கனவு பெண்கள் படிக்க வேண்டும், பெண்கள் வேலைக்கு போகணும், பெண்களுக்கு சொத்துல சம உரிமை கிடையாது. நம்ம பேசுறோம், கண்ணகியை பத்தி பெருமையாக பேசுவோம். இன்னொரு நாட்டுல இருக்கக்கூடிய பாண்டியன் சபையில உள்ள போய் நேரா அரசனை பார்த்து தேரா மன்னா, முட்டாள் மன்னனேன்னு கேட்கக்கூடிய அளவுக்கு தைரியம் இருந்த பெண்ணை பற்றி நாம் போற்றி பேசுகிறோம். ஆனா அதே பெண் தன்னுடைய கணவனோட உரிமைக்காக போராடுறா. ஆனா தன்னுடைய உரிமை என்று வந்தபோது அந்த பெண் வாயே திறக்கல இல்லையா? அதுதான் நிதர்சனம். பெண்கள் தங்களுடைய உரிமைகளுக்காக போராட முடியாத, கேள்வி கேட்க முடியாத ஒரு நிலையில் தான் இருந்தோம். ஆனா இன்னைக்கு நமக்கு இத்தனை உரிமைகள் இதெல்லாம் கிடைச்சிருக்குன்னா அது தந்தை பெரியாருடைய மிகப்பெரிய கனவு. நீங்க படிக்கணும், அத்தனை பேரும் தந்தை பெரியாரை படிக்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் நான் நிறைய ஃபெமினிசம் பத்தி புத்தகங்கள் படிச்சிருக்கேன், நிறைய அதை பற்றி தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டிருக்கிறேன். ஆனா இன்னைக்கு வரைக்கும் தந்தை பெரியாரை கடந்து, அது எந்த மொழியாக இருக்கட்டும், தந்தை பெரியாரை கடந்து பெண் விடுதலையை பேசி இருக்கக்கூடிய ஒரு தலைவர், மாபெரும் தலைவர் வேற யாரும் கிடையாது. அவ்வளவு தைரியமாக, ஆணித்தரமாக, உனக்கு எந்த தடை வந்தாலும், அது அன்பா வரலாம், காதலா வரலாம், பாசமா வரலாம், குடும்பமா வரலாம், எதுவா இருந்தாலும், சமூகமாக இருக்கலாம், எல்லா தடையும் உடைச்சிட்டு உன்னுடைய இலக்கு என்ன என்பதை எட்டி பிடின்னு சொன்ன ஒரே தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். அவரை இன்னைக்கு சில பேர் விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மிக கொச்சையான வார்த்தைகளால் அயோக்கியன் என்று கூட விமர்சனம் செய்யக்கூடிய அளவிற்கு அது ஒண்ணும் இல்லை. தந்தை பெரியார சொன்னா தனக்கு ஒரு அடையாளம் கிடைக்கும். தந்தை பெரியார சொன்னா நான் எல்லாரும் மறந்து போக ஆரம்பிச்சிட்டாங்களா? அடுத்து ஒரு பழைய படம் வரும், அதுக்கப்புறம் ஒரு புது படம் வரும். அந்த பழைய படத்தை பத்தி யாரும் பேச மாட்டாங்க, புது படம் தான் ஓடிட்டு இருக்கும். இப்போ புது படத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பழைய படம் இன்னும் கொஞ்சம் ஏதாவது பேசினா தானே அந்த அட்டென்ஷனை வச்சுட்டு இருக்க முடியும்.
அதுக்காக ஏதாவது பெரியாரை பத்தி பேசினா தமிழ்நாட்டில் நிச்சயமாக ஒரு ஒரு லைம் லைட்டுக்கு வரலாம் அப்படிங்கிற ஒரு இதுல பேசுறாங்க. ஆனா அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அதை பேசக்கூடிய ஒருவர் அந்த மேடையில ஏறி பேசுகிறார் என்றால் அந்த தடத்தை வகுத்து கொடுத்தவர் தந்தை பெரியார் அவர்கள்தான். உங்க வீட்டுல இருக்க பிள்ளைங்க நீங்க எல்லாம் படிச்சுட்டு வந்து அந்த இடத்துல நிக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு சமூகத்திலே ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்றால் அதை உருவாக்கி தந்தது தந்தை பெரியார் அவர்கள் தான். அந்த மேடையில நீங்க ஏறும்பொழுது தந்தை பெரியாருக்கு தலை வணங்கி விட்டுத்தான் அந்த மேடையில ஏறுகிறீர்கள் என்பதை நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா ஒரு காலகட்டத்துல நமக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. முதல்ல இடஒதுக்கீட்டுக்காக ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட், நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனோடைய அரசியல் அமைப்பு சட்டத்தோட முதல் அமெண்ட்மெண்ட், அதை கொண்டு வந்ததற்கு போராடி அதை கொண்டு வந்தது தந்தை பெரியார் அவர்கள் தான். அதுக்கப்புறம் தான் படிக்க முடியாது படிக்க கூடாதுன்னு வச்சிருந்தாங்கல்ல நம்மளாலாம், பெண்கள் இல்லை ஜாதியின் வழியாக. அந்த வாய்ப்பை நமக்கெல்லாம் உருவாக்கி நம்ம எந்த ஜாதியில பிறந்திருந்தாலும் எந்த குடும்பத்துல பிறந்திருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் படிக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்று அந்த முதல் தடையை உடைச்சது தந்தை பெரியார் அவர்கள் தான். அதனால இன்னைக்கு எழுத படிக்க தெரிஞ்ச சில பேர் தெரியுமான்னு எனக்கு தெரியல நிஜமா, ஆனா அப்படி எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா அந்த ஒவ்வொரு எழுத்திற்கும் பின்னால் நிற்பது தந்தை பெரியார் அவர்கள் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய சுயமரியாதையை, நாம் போராடி பெற்றிருக்கக்கூடிய உரிமைகளை, நாம் பெற்றிருக்கக்கூடிய பகுத்தறிவை உடைத்து நொறுக்குவதற்கு என்றே சில பேர் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு அவங்க யாருன்னு தெரியும். பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு தரேன்னாங்க, சட்டம் கூட பாஸ் பண்ணிட்டாங்க. ஆனா அந்த சட்டம் நடைமுறைக்கு வரவே வராத ஒரு சட்டமா அதை மாற்றி அதை கொடுத்திருக்கக்கூடிய பாஜகவை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். எல்லாமே பொய்தான். ஒரு சட்டம் போட்டிருக்காங்க, அது எப்ப வந்து நிஜத்துக்கு வரும்னா எல்லா இடத்துலயும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இப்ப எடுத்து முடிக்கணும். அதை முடிச்சு தொகுதி மறுவரை அதை சரி செய்யணும். அது முடிச்சு பல மாநிலங்கள் அதனால பாதிக்கப்படும். இப்ப தமிழ்நாட்டுல எல்லாம் நம்ம வந்து பாப்புலேஷன் கம்மி பண்ணிருக்கோம், சில மாநிலங்கள்ல அதிகப்படுத்தியிருக்காங்க. ஏன்னா தமிழ்நாட்டுல இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சியின் இது வந்து கல்வி, ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் அதிகமாகும் போது நிச்சயமா குழந்தை பிறப்பும் குறைந்திருக்கிறது. ஆனால் நமக்கு வந்து தொகுதிகள் குறையலாம், சில பேருக்கு அதிகமாகும், நம்ம உரிமைகள் போகும். அதனால நம்ம அதுக்கு எதிர்த்த வழக்காடுவோம், ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதனால நிறைய மாநிலங்கள் இருக்கு அதை ஏற்றுக்காதது. இத்தனையும் தாண்டி இந்த பெண்கள் மசோதா நடைமுறைக்கு வருவதற்கு 100 வருஷம் ஆனாலும் முடியாது. ஆனா அதை செஞ்சிட்டோம் அப்படின்னு சாதனையாக பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இயக்கம் நமக்கு எதிராக முக்கியமாக ஒரு பெண் பாலியல் பலாத்காரத்திற்கு உள்ளாகும் பொழுது அவர்கள் கேட்கிறார்கள், ஏன் அந்த பெண் அங்கே இருந்தாள்? நீ அண்ணா என்று அழைத்திருந்தால் உன்னை விட்டு விட்டு சென்றிருப்பானே, கையில ஏன் செல்போன் வச்சிருந்த, அந்த நேரத்துல ஏன் அங்க நின்ன என்று பாதிக்கப்பட்டவர்களையே குறை கூறக்கூடிய ஒரு நிலை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடியவர்கள், ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் ஒடுக்கப்பட்டவர்களாகவே வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களை எந்த காலத்திலும் அவர்கள்தான் நம்முடைய கொள்கை எதிரிகள் என்பதை இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரியும் புரிந்து கொள்ள வேண்டும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.